கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 60.55% படிவங்கள் பணி முடிந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பேட்டி. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 2026 குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக, அதிமுக, தேசிய மக்கள் கட்சி, தேமுதிக, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை, ஒசூர், தளி, வேப்பனஹள்ளி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 100% வாக்காளர் பட்டியல் படிவம் கொடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் வரும் BLC பணியாளர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர்களும் தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய ஆட்சியர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் கடந்த 4 முதல் வீடு வீடாக சென்று கணக்கிட்டு படிவங்கள் வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்ப பெற்று வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் 6 சட்டசபை தொகுதிகளிலும் 8,40,875 ஆண் வாக்காளர்கள், 8,39,439 பெண் வாக்காளர்கள், 312 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 16,80,626 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 15,96,513 வாக்காளர்களுக்கு 95% கணக்கிட்டு படிவமாக வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை வாக்காளர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட 10,17,566 படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கிட்டு படிவங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். டிசம்பர் 4ஆம் தேதி கடைசி நாளாகும். எனவே பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கிட்டு படிவங்களை திரும்ப வழங்காத வாக்காளர்கள் விரைந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்போ டெத்துன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 58,635 வாக்காளர்கள் மார்க் ஆகியிருக்காங்க மாவட்டம் ஃபுல்லாக. அந்த லிஸ்ட்டை வந்து தொடர்புடைய BLAக்கு நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு 1 வாரம் கழித்து நம்மளுடைய நோட்டீஸ் போர்டில் வந்து அதை போடுவோம். நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயுமே இந்த லிஸ்ட்டை நம்ம போடுவோம். இதை வந்து பார்த்துட்டு இதில் ஏதாவது கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் BLAவும் தெரிவிக்கலாம், தொடர்புடைய ஆட்களும் தெரிவிக்கலாம். இதை மீறி டெத் ஆனவங்க ஒருத்தருடைய எனுமரேஷன் ஃபார்ம் வந்து வந்திருக்கு அப்படின்னா டிசம்பர் 9க்கு அப்புறம் அவங்க வந்து இது பண்ணலாம். இப்போ என்னன்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம், 4 ஓட்டு இருக்குது, அங்கே ஒரே ஒரு நபர் வந்து அவங்க 4 பேரோட இதை சார்பாக வந்துட்டு டெத் ஆனவங்களையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸ் நடந்துச்சுன்னா ஆஃப்டர் டிசம்பர் 9 ஃபார்ம் 7 கொடுத்து அதை டெலீட் பண்ணிக்கலாம். 2 ஃபார்ம் வாக்காளருக்கு 2 ஃபார்மே பிரிண்ட் ஆகி BLO போய் ஒரு இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா சும்மா BLO சொல்கிறத வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட முடியாது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாதான் டிஸ்ட்ரிபியூட்டட்னு வரும். ஸோ முழுமையாக ஃபார்ம்ஸ் வரல அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கிட்ட புக்க கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஹெல்ப் டெஸ்க் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்ததில்லை. எங்களுக்கு 3 ஓட்டு இருக்கு, ஆனா 2 ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் வந்து உங்க பேர் இருந்துச்சுன்னா கொடுக்காம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நான் இதை செக் பண்ண சொல்றேன். ஏன்னா வாக்காளர் பட்டியலில் இருக்கவங்க பேர் தான் இருக்கு. இப்போ உங்க வைஃப் பேர் 2025 பிப்ரவரியில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த ஃபார்ம் வந்திருக்கும். அப்படி ஃபார்ம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஃபார்மே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். 2 முறை தான் ஃபார்ம் கொடுத்தாங்க. ஒரு ஃபார்ம் என்னோட ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, 1 வாரம் கழிச்சு தான் என்னோட பொண்ணோட ஃபார்ம் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் என் ஒய்ஃப் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. எதுவும் எங்களுக்கு எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வரல. இப்பதான் வந்து நீங்க அதை நாலேஜ் கொண்டு வரீங்க. மத்தவங்க நாங்க சொல்றோம். இந்த மாதிரி ஒரு வீட்ல 3 பேர் 4 பேர் இருந்தாங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதது வந்து ஒரு 1,03,000 ஃபார்ம்ஸ் தான் இருக்குது ஆப்ஷன் ஷிஃப்டட்ன்ட்டு. பட் மற்றபடி ஒரு வீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா BLO முதல் தடவை போகும்போது அந்த ஃபார்மை போட்டு ப்ரோஜனி மேப்பிங் பண்ணிட்டு தான் வருவாங்க. கொடுங்க, நாங்கள் செக் பண்ணுறோம். சார், இப்போ ஆதார் கார்டு வந்து டோட்டலாகவே வந்து இது வரைக்கும் ஒரு 890 அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. ஆதார் கார்டு வந்து எலெக்ஷன் கமிஷனே கிளீனாக சொல்லிட்டாங்க, மேண்டேட்டரி கிடையாது, இது ஆப்ஷனல் தான். 12வதாக வந்து மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி போட்டக்கூடிய ஆதாரமும் ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் தானே ஒழிய அது ஒரு மேண்டேட்டரி ப்ரூஃபாக அது எடுக்கல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைனில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் கமிஷனோட நாலேஜுக்கு நான் கொண்டு போகிறேன். ஆனால் நான் ஆன்லைனில் தான் ஃபில் பண்ணேன். எனக்கு எந்த இஷ்யூமே வரல. ஆதார் கார்டு எதுவும் கேட்கல. நான் ஆதார் மேப் இது வரைக்கும் லிங்க் பண்ணலை. ஸோ நான் என்னுடைய ஃபார்ம்ஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் வந்து நான் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ண டபுள் என்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணி ஃபில் பண்ணது 4,177. கிளைம்ஸ் வந்து கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 56,000. அப்போ கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரே ஆள் வந்து 2 இடத்துல பேர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து 56,000. வெளி மாவட்டம் எனுமரேஷன் ஃபார்ம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பாப்பா கல்யாணம் ஆகி தருமபுரி போயிடுச்சு, அதுக்கு அங்கே ஓட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் திருப்பி கொண்டு வந்து பர்மனென்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு நம்ம அதில் போட்டுருவோம்.
அதே மாதிரி ஒரு இடத்துல போகிறோம் ஆள் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஓசூரில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளி மாநில தொழிலாளிகள் இங்கே வந்து தங்கி வேலை பார்க்கும்போது இப்போ ஓட்டர் ஐடி எடுத்துருப்பாங்க. அவங்கள வந்து இப்போ இல்லை, அவைலபிளாக இல்லை. அப்போ அவங்கள பர்மனன்ட் ஷிஃப்ட் கேட்டகரியில் தான் போடுவோம். அப்போ நம்ம கிராஸ் செக் என்ன பண்ணுறோம், ஒரு ரொம்ப மாசாக ஒரு இடத்துல பர்மனன்ட் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா 2024 MP எலெக்ஷனில் அங்கே எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்துச்சு, ரெண்டு மேட்ச் ஆகும்போது அது நம்மளுக்கு கரெக்டாக லிங்க் ஆகிடும். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.